ஆமென். பிரைஸ் காட். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணுங்க. எனக்கு ஒரு வசனம் திடீர்னு தோணுச்சு. நல்லா ஹெவி டிராஃபிக் தான், நான் டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ நான் சொல்றேன். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆதியாகமம் 40:13. அதாவது சில காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம், ஆனா நமக்கு அந்த காரியங்கள் வாய்க்காம நடக்காமயே இருக்கலாம். நம்ம நினைப்போம், என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே, நம்மளை யாருமே சேவ் பண்ணலையே, நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குதே அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்செல்லாம் திரிய வேண்டாம். நீ எந்த இடத்துல எங்க அவமானப்பட்டியோ, எங்க அசிங்கப்பட்டியோ, அதே இடத்துல உன்னை நிலை நிறுத்தி அதே இடத்துல உன்னை உயர்த்துவேன் தேவன் வாக்கு பண்றாரு. எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா நம்ம ஏசப்பா. அவர் சொல்றாரு, நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஓட வேண்டாம், நீ அதை இதையெல்லாம் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல நீ அவமானப்படுறியோ, நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பெற்ற தாயும் தகப்பனும் நம்ம அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்காக எப்பவுமே வேண்டுதல் வைப்பாங்க. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், என்னை தூர தேசத்துல இருக்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்படியெல்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி ஜோம் பண்ணணும்னா அந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு ஒரு பாரம் இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த குழந்தைங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பரம பிதா, நம்முடைய தேவன் நம்மளை எவ்வளவு நேசிப்பாருங்க. உலகத்துல இருக்கிற தாய் தகப்ப நமக்கு செஞ்ச விட்ட கண்ணீர், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவங்க செஞ்ச ஜெபங்கள், அது வீணா போகுமா? அது போல அவங்க கடவுள்கிட்ட நமக்காக வேண்டுதல் செய்யாம, நமக்காக அவங்க நமக்கு வேண்டி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசாம இருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. அந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீணா போகாதுங்க. நம்மளை யாரு என்ன வேணா அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்ம நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனா தேவன் திருப்பி நமக்கு சொல்ற வார்த்தை அதுதான். எந்த இடத்துல நீ அவமானப்படுறியோ அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் தேவன் வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணுகிற நம்ம தேவன் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். நம்ம தேவன் வாக்கு மாற மாட்டாருங்க. சோ நம்ம விசுவாசிச்சு தேவன் என்ன நமக்கு கொடுக்கிறாரோ, நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைய பற்றி பிடிச்சுக்கிட்டு நீங்க உயர்த்துவீங்க, என் தலைய நிமிர்த்துவீங்க. நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ, என்னோட வேலை பார்க்குற இடத்துல என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் ஒரு காரியமுமே செய்யல, நான் ஒரு தப்புமே செய்யல, நான் சபைக்கு போற இடத்துல என்னை ஒதுக்குறாங்க, என்னை எல்லாருமே ஒதுக்கி என்னை அசிங்கப்படுத்துறாங்க. யார் என்னங்க செய்ய முடியும்? குடும்பத்துல ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஒதுக்கட்டுங்க, எல்லாமே செய்யட்டு. ஆனா நம்மள நேசிக்கிற நம் தேவன் நம்மள ஒதுக்குவாரா? நினைச்சு பாருங்க. நம்ம தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. நம்ம கைவிடாத தேவன், நம்மளை அரவணைக்கும் தேவன், நமக்கு கண்ணை நமக்கு மேல வச்சு நமக்கு ஆலோசனை சொல்ற நம்முடைய தேவன் நமக்கு பக்கம் இருந்து நமக்கு நியாயம் தீர்ப்பார். அதுவும் நியாயத்தை எப்படி தீர்ப்பார் தெரியுமா? பட்ட பகல போல வெளிச்சத்துல கொண்டு வருவாராம். எப்படிங்க? பட்ட பகல போல நம்முடைய நியாயத்தை தேவன் வெளிச்சத்துல கொண்டு வருவாராம். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? ஒவ்வொரு நாளும் கைய பிடிச்சு நம்மளை கண்மணி போல வழி நடத்துவாரு. கண்மணி மாதிரி கண்ணுக்குள்ள ஒரு மணி இருக்கும்போது அது எப்படிங்க பாதுகாப்பா அதை சுற்றி இமையெல்லாம் இருந்து அதை பாதுகாக்கும் போது, ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்ம கண்ணை மூடி அப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோமோ, அந்த மாதிரி அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற விழி மாதிரி தேவன் நம்மளை பாதுகாப்பாருங்க. எதுக்குமே பயப்படக்கூடாது. பயமே ஒவ்வொரு இடத்துலயும் 365 நாளும் தேவன் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எதுக்குங்க பயப்படணும்? யாரை கண்டுங்க பயப்படணும்? நம்ம உண்மையா இருந்தா யாருக்குமே பயப்பட வேண்டாங்க. நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல நம்மளை வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். கண்ணோக்கமா இருக்கிற தேவன் நம்மளை கைவிடுவாரோ? நினைச்சு பாருங்க. தேவன் ஒரு காரிய தீர்மானிச்சுட்டாருன்னா, நான் திருப்பி நான் பல தடவை இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறேன். தேவன் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், நம்மள யாரும் அது தடை பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்க உண்மை விடமாட்டோம் தப்பா.
நாங்க உங்களை விடமாட்டோம்ப்பா, நீங்க எங்களை ஆசீர்வச்சுதான் ஆகணும்னு நீங்க சொல்லி பாருங்களேன். தேவன் ஆசீர்வதிக்காம ஏங்க, நம்மள தேவன் ஆசீர்வதிக்காம யாருங்க ஆசீர்வதிக்க போறாரு? நமக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்காம யாருக்கு கொடுக்கிறாரு? நமக்கு ஆளுகிற அதிகாரத்தையே தேவன் கொடுத்துக்கிறாரு. ராஜாக்களையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மள தேவன் வச்சிருக்கிறாருங்க. எதுக்குங்க கவலைப்படணும்? எதுக்கு ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. அன்றன்றைய நாள் தேவன் நம்மள ஆசீர்வாதமா நடத்துவாருங்க. நான் ஒண்ணு செய்யுங்க, எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீ செய்யற எல்லா காரியங்களுக்கும் நன்றிப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நாங்க நீங்க நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஆண்டவரே நாங்க உங்களுக்கு நன்மை செலுத்துகிறோம். சில சமயம் ஆண்டவர்கிட்ட நமக்கு கோபம் வரும். எப்படி கோபம் வரும் தெரியுமா? என்ன ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நாங்க பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உண்மையே தியானிக்கிறோம், உமக்கு உண்மையா இருக்கிறோம், ஆனா எனக்கு மட்டும் ஏப்பா இப்படி ஒரு தீங்கு வந்துட்டே இருக்குது? நான் எதுக்கு நான் சபைக்கு வரணும்? நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீங்க நான் என்ன செஞ்சாலும் எனக்கு தானே தண்டனை வருது, மற்றவர்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருதா? வந்தாலும் அந்த கேள்வியெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. தேவன் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவன் அதுக்கு எல்லாம் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்கும் போது சும்மா கொடுக்க மாட்டாருங்க, ரெட்டத்தனையா, அதாவது 100 தனியா நமக்கு, அதாவது நம்மளால எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், தேவனத்துல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையை கைவிடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் காரியம் அதுதான். நீங்க எப்பவுமே விசுவாசத்தையோ தேவன் மேல இருக்கிற பற்றுதலையோ கைவிடவே செய்யாதீங்க. தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. தேவன் நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க மாட்டாருங்கிறத உறுதியா நம்புங்க. நான் திருப்பி சொல்றேன், எந்த இடத்துல உனக்கு அவமானம் வந்ததோ, உன் குடும்பத்திலே ஆனாலும் சரி, சபையில ஆனாலும் சரி, நீ வேலை பார்க்கிற ஸ்தலங்களானாலும் சரி, நீ படிக்கிற இடத்துல ஆனாலும் சரி, ஐயோ எல்லா குழந்தைகளையும் அந்த டீச்சர் நேசிக்கிறாங்க, ஆனா என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன மட்டும் கஷ்டப்படுத்துறாங்க நினைக்காதீங்க. தேவன் அந்த இடத்துல எந்த காரியம் செய்து அவங்க கண்ணுல தயவு கிடைக்கிறதுக்கு தேவன் செய்வாருங்க. அதுதான் தேவனால முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. தேவனை நம்பி நீங்கள் எப்பொழுது விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள் கிடைக்கும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு ரஷ்ஷான ஒரு டிரைவ் பண்ணிட்டே தான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்றேன். நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.